For our meditation today, let us turn to the holy book of 2 Samuel and read chapter 6, verse 23. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Hallelujah. Hallelujah. So we read out here that Therefore, Michal, the daughter of Saul, had no child unto the day of her death. Had no child unto the day of her death. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Here we read of a situation where David is just now anointed as the king of the entire Israel. நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். Hallelujah. Hallelujah. And not in this chapter, in the previous chapter. இதற்கு முன்பான அதிகாரங்களில் இதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. But in this chapter specifically he brings the ark of the covenant to the city of David. இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரத்திற்கு வருகிறதான ஒரு காரியம். Hallelujah. Hallelujah. And the ark of the covenant, it symbolizes the presence of God. இந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லப்படுகிறது, தேவனுடைய சமூகத்தை அது குறிக்கிறது. Hallelujah. Hallelujah. It symbolizes the covenants with the main covenant which God had made with Israel. இது எதை குறிக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் பண்ணின உடன்படிக்கையை அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. It signifies the Abrahamic covenant. இது ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையை நமக்கு காண்பிக்கிறது. Hallelujah. Hallelujah. By which God said to Abraham, and in thee all the families of the earth will be blessed. இது ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை. இதன் மூலமாக மூலமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் அந்த காரியம். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. In other words, we can say it also spiritually the ark of the covenant signifies the hope of the coming of the Lord. இந்த அது மாத்திரமல்ல, இந்த உடன்படிக்கை பெட்டியானது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, இரண்டாம் வருகை பற்றி நமக்கு இரண்டாம் வருகை குறித்த நம்பிக்கை, இரண்டாம் வருகை குறித்த ஒரு நம்பிக்கையை நமக்கு காண்பிக்கிறது. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு The Lord will not leave our bodies to the dust. இந்த தேவன் நம்முடைய சரீரத்தை ஒரு மண்ணுக்கு ஒப்பாக அவர் குறிப்பிடுகிறார். அவர் நம்முடைய சரீரங்களை மண்ணில் விட மாட்டார். அவர் நம்முடைய சரீரங்களை மண்ணிலே இருக்க விட மாட்டார். Hallelujah. He will raise us up. அவர் நம்முடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். That is the hope of the coming of the Lord. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பற்றி நமக்கு ஒரு நம்பிக்கை. That is the hope of the resurrection. அதுதான் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. That is the hope of the ark of the covenant. அதுதான் உடன்படிக்கையின்படி பெட்டியினுடைய ஒரு நம்பிக்கை. Hallelujah. Hallelujah. That our bodies would be changed. நம்முடைய சரீரமானது அது மறுரூபப்படும். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Our bodies will be transformed. நம்முடைய சரீரம் என்று சொல்லப்படுகிறது, அது மறுரூப நிலைக்கு கொண்டு போகும். This vile body, அற்பமான, இந்த அற்பமான சரீரம், it will be changed as a glorious body. இது ஒரு மகிமையான ஒரு சரீரமாக மாற்றப்படும். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. And if Christians have this hope in them while attending worship, then
they will worship same like David. இந்த காரியம் இந்த கிறிஸ்தவர்கள் இந்த நம்பிக்கையில் அவர் உறுதியா இருந்தார் என்று சொன்னால், எப்படி தாவீது அவன் ஆராதனை வேளையிலே தேவனை துதித்தானோ அப்படியே நம்முடைய கிறிஸ்தவ ஜனங்கள் எல்லாம் ஆராதனை வேளையில் தேவனை துதிப்பார்கள். Hallelujah. You must know that we are called for heaven. ஏனென்றால் நாம் பரலோகத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிற ஜனம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்று நாம் அனுதினமும் அறிந்து கொள்ள வேண்டும். Then our worship, our style will change. நம்முடைய ஆராதனை முறைமை நிச்சயமாக மாறும். Hallelujah. Hallelujah. The worship will be in the spirit. நம்முடைய ஆராதனை என்று சொல்லப்படுகிறது, அது ஒரு ஆவியால் நடத்தப்படும். It will be a reasonable service. அது ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனையாக அது காணப்படும். Hallelujah. Hallelujah. If throughout the week, if I see all kinds of evil things on the phone, and I come here and I praise God and I clap my hands and I say hallelujah, then the devil will have a nice laugh at me. ஒரு வாரம் முழுவதும் இந்த போனில் காணப்படுகிற தீதான காரியங்களை பார்த்துவிட்டு ஆலயத்தின் நேரத்தில் மாத்திரம் வந்து நாம் கைகளை தட்டி பாடி நாம் தேவனை துதிக்கும் போது பிசாசன் நம்மை பார்த்து ஏளனம் செய்வார். Hallelujah. Hallelujah. That is all unreasonable service. அது ஒரு புத்தி இல்லாத ஒரு ஆராதனையாக மாறிவிடும். Hallelujah. Hallelujah. But Saint Paul writes to the Romans to have a reasonable service. அதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எழுதுகிறார், ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்கிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும் என்று. Hallelujah. Hallelujah. We must offer our bodies as a living sacrifice. நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஜீவனுள்ள பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Here we see King David, he wears a linen ephod. In verse in 2 Samuel 6 verse 1. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 6:1. பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாளைய யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினாதாவின் வீட்டிற்கு கொண்டு வந்தார்கள். அபினாதாவின் குமாரராகிய ஊசாவும் ஆகியவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. So we see the King David brought the ark to the house of Abinadab. இங்கு நாம் வாசிக்கின்றோம், தாவீது ராஜா அபினதாப வீட்டிற்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தார். And the first time when he brings the ark when he tries to bring the ark to the city of David, முதலாவது முதன்முறையாக தாவீதின் நகரத்திற்கு அவன் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது then he does not follow the exact procedure of worship to God. அவன் ஒரு சரியான ஒரு முறையை தேவனை ஆராதிக்கிற காரியத்தை செய்யவில்லை. Hallelujah. He places the ark of the covenant on a bullock cart. முதலாவதாக இந்த உடன்படிக்கை பெட்டியை ஒரு மாட்டு வண்டியில் வைத்து அவன் கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. And the bullock cart, when it comes to a certain place, it stumbles. இந்த மாட்டு வண்டியானது ஒரு கொண்டு வரப்பட்ட பொழுது அங்கு அந்த மாட்டு வண்டி தடுமாறினதை நாம் பார்க்கின்றோம்.
Hallelujah. Hallelujah. And the oxen shook it. அந்த மாடுகள் மிரண்டன. Hallelujah. Hallelujah. So then the driver of the chariot, Uzzah, he put forth his hand to the ark of God. அந்த ஊசா என்று சொல்லப்படுகிற அவன் என்ன செய்தான் என்றால் அந்த உடன்படிக்கை கீழே விழுந்து விடுமோ என்று சொல்லி அதை தன்னுடைய கைகளினால் அதை பிடித்தான் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Immediately the judgment came from God. உடனடியாக தேவனுடைய கோபாக்கிற அந்த ஊசாவின் மீது வந்தது. Hallelujah. Hallelujah. God killed him. தேவன் அவனை கொன்று போட்டார். Hallelujah. Hallelujah. So David was very displeased. தாவீது மிகவும் மனம் கலங்கி போனான். Hallelujah. Hallelujah. But still we see he keeps the ark of the covenant in the house of Obed-Edom. இந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத்-ஏதோம் என்ற ஒருவருடைய வீட்டில் வைத்தார். Hallelujah. Hallelujah. And then God blessed it is written, God blessed the house of Obed-Edom because of the ark. இங்க நாம் வாசிக்கிறோம் தேவன் அந்த ஏதோமினுடைய வீட்டை அந்த உடன்படிக்கை பெட்டி அங்க இருந்ததினால் அந்த வீட்டை அவர் ஆசீர்வதித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. And then when David heard that Obed-Edom's house was blessed, தாவீது இந்த ஒபேத்-ஏதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை அவன் அறிந்த பொழுது he immediately thinks, I want the blessings. அவன் உடனடியாக அவன் மனதிலே ஒரு சிந்தனை கொண்டார். அந்த ஆசீர்வாதம் உடன்படிக்கை பெட்டினால் வருகிற ஆசீர்வாதம் எனக்கும் வர வேண்டும் என்று அவன் விரும்பினான். So he goes to fetch the ark of the covenant from that place. அவன் மீண்டும் ஒரு விசையாய் கூட அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவதற்கு சென்றான். Hallelujah. Hallelujah. And it's written, he gives distance from the ark of the covenant 6 paces. நாம் 13 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. So he gives distance. ஒரு இடைவெளியை அவன் உண்டாக்கினான். Hallelujah. Hallelujah. And he danced before the Lord. In verse 14 we read. 14 வசனத்தில் பார்க்கிறோம், அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அவன் நடனமாடினான் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. He was in verse 14 he was girded with the linen ephod. அவன் சணநூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடு கூட கர்த்தருக்கு முன்பாக நடனமாடினான் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. So this worship was very good, but he did it with the linen ephod. இது மிகவும் நல்லதான ஒரு ஆராதனை தான். அவன் சணநூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டான் என்று நாம் Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. The linen ephod signifies righteousness and holiness. இந்த சணநூல் ஏபோத் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய நீதியும் நம்முடைய பரிசுத்தத்தையும் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. Hallelujah. Hallelujah. And in the holy book of Revelation, பரிசுத்த வெளிப்படுத்தின விசேஷம் chapter 19 verse 8, 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 19:8 வெளிப்படுத்தினல். பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. Hallelujah. 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 Glory be to the name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் வாசிக்கிறோம், and to her was granted that she should be arrayed. To her it was granted that she should be arrayed in fine linen, clean and white. For the fine linen is the righteousness of saints. Clean and white, for the fine linen is the righteousness of the saints. Hallelujah. 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 Righteousness and holiness are
are almost the same thing. இந்த பரிசுத்தமும் நீதியும் ஏறக்குறைய ஒரே காரியத்தை தான் நமக்கு குறிக்கிறது. Hallelujah. Hallelujah. Righteousness is being blameless according to the law. சட்டத்தின்படி நீதி என்று சொல்லப்படுகிறது குற்றம் சாட்டப்படாத ஒன்றாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And as you be righteous and more at a point you will become holy. நீதி உள்ளவர்களாய் இன்னும் அதிகமாக கடந்து போகும் பொழுது நமக்கு தேவன் பரிசுத்தத்தை தருவார். Hallelujah. Hallelujah. And David was going with that holiness. அந்த தாவீது என்ன செய்தான் என்றால் அந்த பரிசுத்தத்தோடு அவன் நடந்து சென்றான். Hallelujah. Hallelujah. With that righteousness he was worshiping God. அவன் நீதியின் மூலமாக தேவனை அவன் ஆராதித்தான். Hallelujah. Hallelujah. கர்த்தராவி என்னில் அசைவாடும் போது தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடும் போது தாவீதை போல் துதிப்பேன். தாவீதை போல் துதிப்பேன். தாவீதை போல் துதிப்பேன். கர்த்தராவி என்னில் அசைவாடும் போது தாவீதை போல் ஆடுவேன். கர்த்தராவி என்னில் அசைவாடும் போது தாவீதை போல் ஆடுவேன். தாவீதை போல் ஆடுவேன். தாவீதை போல் ஆடுவேன். Hallelujah. Hallelujah. So David, he was rejoicing in the righteousness of God. அவன் தாவீது அதிக சந்தோஷத்தோட தேவனுடைய நீதியினாலே அவன் பாடினான் ஆடினான் என்று பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. And this his wife Michal, who he had married, who was the daughter of Saul, she despised him in her heart. தாவீது அவன் நடனமாடின பொழுது சவுலின் மகளாகிய மீகால் என்று சொல்லப்படுகிறவள் ஐயோ ராஜா நடனமாடுகிறாரா என்று சொல்லி தன் உள்ளத்திலே அவள் ஏளனமாக சிரித்தாள். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And therefore, when the time came for David, when the entire program was over and David returned home to bless his house, இந்த முழு காரியமும் அந்த பெட்டி வந்த பொழுது உடன்படிக்கை பெட்டி வந்து எல்லாம் காரியங்கள் முடிந்த பிறகு தாவீது தன்னுடைய வீட்டிற்கு வந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறான். At that time this Michal confronts David and says, why did you make yourself like a worthless person? இந்த தாவீது அவன் தேவனுடைய பெட்டியெல்லாம் கொண்டு வந்து பிறகு அவன் நடனமாடின பிறகு தன்னுடைய வீட்டிற்கு வந்து ஆசீர்வதிக்க திரும்ப வரும்போது சவுலின் குமார்த்தியாகிய மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். Hallelujah. Hallelujah. So this shows Michal means the word Michal means who is like you, Lord. இந்த மீகால் என்று சொல்லப்படுகிற அந்த பெயரின் அர்த்தம் உம்மை போல தேவன் யார். Hallelujah. Hallelujah. But still she had that name, she had her devotion to God. அவளுக்கு அந்த பேர் வைக்கப்பட்டிருந்தது, அவளுக்கு தனிப்பட்ட பக்தி இருந்தது.
அவள் தனிப்பட்ட பக்தியை அவள் கொண்டிருந்தாள். But still, when another person did something ministry for God, she criticized him. அந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், தாவீது அவன் சந்தோஷமாய் நடனமாடினான், எல்லாவற்றையும் செய்தான். அவன் ஒரு ஊழியம் செய்தான், அவன் கர்த்தருக்கென்று அந்த ஊழியத்தை செய்தான். அந்த ஊழியத்தை மீகாள் குறை சொல்ல முற்பட்டான். Hallelujah. Therefore, the Bible says she did not have a child until the day of her death. அதனால் தான் வாசித்தோம் 23ஆம் வசனத்திலே, அதனால் சவுலின் குமார்த்தியாக மீகாலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. The spiritual significance of getting a child means having a victorious life. இந்த ஆவிக்குரிய ஒரு காரியம் பிள்ளைகள் பெறுகிறது என்று சொல்லப்படுகிறது, ஒரு ஜெய ஜீவித்தை காண்பிக்கிறது. Hallelujah. Hallelujah. Glory be to the Holy name of the Lord. கர்த்தரை பரிசுத்தமாக்குங்கள். If we all criticize people who do the ministry, if we criticize people and make fun of them when they are doing the ministry, despise them, then we will not have a victorious life. நாம் மற்றவர்கள் ஊழியம் செய்கிறார்கள், அவர்கள் செய்கிற ஊழியத்தை பார்த்து ஓ என்று ஏளனம் செய்து அவர்களை நாம் ஒரு மனத்திலே ஒரு தாழ்வா என்று எண்ணுவோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஜெய ஜீவன் நாம் பெற முடியாமல் போய்விடும். Hallelujah. Hallelujah. Glory be to the name of the Lord. கர்த்தரை பரிசுத்தமாக்குங்கள். This is what Saint Peter did to Lord Jesus. இதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்த ஒரு காரியம். And we all know the incident in Matthew chapter 16. நம்ம எல்லாரும் படிக்கிறோம் மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே. Lord Jesus says, I must go to Jerusalem and suffer and die, and on the third day I will be raised. அங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், நான் இப்பொழுது எருசலேமுக்கு செல்ல வேண்டும், அங்கு எனக்கு உபத்திரவம் பாடுகள் இருக்கும், நான் மரணமடைவேன், 3ஆம் நாள் உயிர் தெழும்பேன் என்று சொன்ன பொழுது then immediately Peter says, no Lord, be it far from thee. அப்போது பேதுரு சொன்ன காரியம், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே என்று சொல்லுங்க. Immediately he gets rebuked by Lord Jesus in the saying, get thee behind me, Satan. அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆவியிலே நிரம்பி ஒரு சொன்ன காரியம், எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். For thou savorest not the things that be of God, but those that be of men. நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷர்களுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று. Hallelujah. Hallelujah. That's why about Lord Jesus, who suffered for us gladly, we read in Hebrews chapter 12 verse 2. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பாடுகளை பட்டார். இதை நாம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். Hallelujah. 12:2. அவர் நமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். Looking unto Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him. Looking unto Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and he sat down at the right hand of the throne of God. Hallelujah. Hallelujah. He despised the shame. அவர் நமக்காக அவமானத்தை சகித்தார். Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு Hallelujah. The own creatures of his hands, they tortured him and stripped him naked. அவருடைய கரத்தின் வல்லமையினால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா ஜனமும் அவரை சிலுவையிலே அடித்தார்கள், ஆணிகள் அறைந்தார்கள். அல்லேலூயா. அவருக்கு துன்புறுத்தல் செய்தார்கள், வஸ்திரங்களை கிழித்து போட்டார்.
Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. But Lord Jesus, he despised that shame. அவமானத்தை எண்ணவில்லை. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அவமானத்தை அவர் எண்ணாமல் இருந்தார். Hallelujah. Glory be to the holy name of the Lord. He was thinking about you and me. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் மனதில் வைத்தவராக இருந்தார். Hallelujah. Hallelujah. Glory be to the Lord. He knew only he was very firm about his ministry. அவருக்கு தன்னுடைய ஊழியத்தை பற்றி ஒரு நிறைவான எண்ணம் கொண்டிருந்தார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். So we also must be like Lord Jesus. நாமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல காணப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. And we must not be like Michal. நாம் மீகாலை போல ஒரு சிந்தை கொண்ட ஜனங்களாக இருக்கக்கூடாது. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Now I humbly request Lily Moses Amma to pray for us and conclude. இப்பொழுதும் கூட லில்லி மோசஸ் அம்மா அவர்கள்